ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். நேற்று 7வது வாரம் பாபாவை தரிசிக்க சென்றேன். சீக்கிரமாகவே கிளம்பிவிட்டேன் வீட்டிலிருந்து. அப்போது நேரம் 5:57. சரி, நம்ம 6:30 மணிக்கு போயிடுவோம் என்று கிளம்பினேன். போகும் வழியில் என் தோழியை சந்தித்தேன். தோழி வருகிறாரா என்று கொஞ்சம் காத்து கொண்டு இருந்தேன். அவர்கள் நேரமாகும், நீங்கள் முதலே நடங்கள் என்று சொன்னார். அதனால் நான் நடந்த ஆரம்பித்தேன். அங்கு நான் சென்று சேருகையில் டைம் பார்த்தேன். மணி 6:25. 6:45க்கு தான் ஆரம்பிப்பார்கள் என்று. சரி, தரையில் அமர வேண்டாம், ஏனென்றால் சளியாக இருக்கிறது. நாம் சேரில் இருப்போம் என்று சேரில் கடைசி சேரில் உட்கார்ந்து கொண்டேன். மலர்கள் 2 மாலை கொண்டு வந்து இருந்தேன். ஒன்று பவளமல்லி மாலையும் இன்னொன்று சங்குப்பூ மாலையும். 2யும் வைத்து உதிரி சங்குப்பூ 8 வைத்திருந்தேன். 7வது வாரம், ஆனால் 7 வைக்க இஷ்டம் இல்லை, அதனால் 8 வைத்திருந்தேன். அதன் பிறகு அங்கே போய் உட்காந்து கொஞ்ச நேரம் நாம சொல்லி கொண்டு இருந்தேன். பாட்டு ஓடிக்கொண்டு இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தார்கள். நிறைய பேர் வந்தார்கள். நிறைய மாலைகள் கொண்டு வந்தார்கள். அவ்வளவும் அழகாக இருந்தது. மாலைகளை அணிவிக்க ஆரம்பித்தார். மணி 6:50. மாலைகள் அணிவிக்க என்னோட 2 மாலைகளையும் காணுமே என்று பார்த்து கொண்டே இருந்தேன். ரொம்ப கடைசியாக சங்குப்பூ மாலையை எடுத்து அணிவித்தார். அதன் பிறகு மற்ற மாலைகள் வந்ததை தவிர, மலர்கள் வைத்தாரே தவிர, பவளமல்லி மாலையை காணவில்லை. என்ன பாபா, நான் கொண்டு வந்த மாலையை இன்னும் அணிந்து கொள்ளவில்லையா? நான் முதலில் கொண்டாந்தேன், ஆனால் இப்போ வரை நீங்கள் அணிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்களே, அந்த மாலை எங்கே போய்விட்டது என்று நான் மனசுக்குள்ளே கேட்டுக்கொண்டே இருந்தேன். பாபா லீலை என்னோடு விளையாடுகிறார், அதுதான் எனக்கு தோன்றுகிறது. மனசு சங்கடமாக இருந்தது. எங்க பாபா பவளமல்லி மாலை, சீக்கிரம் அணிந்து கொள்ளுங்கள் பாபா என்று மனசுக்குள் சொல்லி கொண்டிருந்தேன். பாட்டு ஆரம்பித்து விட்டார்கள். நடுவில் மலர்களை வைக்க ஆரம்பித்தார். பிறகு 2 பாட்டு பாடிய பிறகு பவளமல்லி மாலையை அவர் கழுத்தில் அணிவித்தார். அப்போது நான் நினைத்து கொண்டேன், பாபா என்னோட விளையாடுறீங்களா பாபா, இது உங்கள் லீலை தான் பாபா அப்படின்னு நினைத்து கொண்டேன். சந்தோஷமாக இருந்தது. இனி நான் பாடல்களை சந்தோஷமாக பாடுவேன் பாபா என்று நினைத்து கொண்டு நன்றி சொல்லி கொண்டு இருந்தேன். பாபா எவ்வளவு அழகாக இருக்கிறீர்கள், எவ்வளவு அழகாக அலங்கரிக்கிறார். எனக்கு இந்த தரிசனம் கொடுத்ததற்கு நன்றி பாபா, நன்றி பாபா, நன்றி பாபா. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். பிறகு விபூதி பூசிக்கொண்டு சாமியை கும்பிட்டு மலர்களை வாங்கி கொண்டு பிரசாதம் எடுத்துக்கொண்டு வீடு திரும்பினோம். வீடு திரும்பும் நேரம் மணி 8 ஆக போனது. இதோட 7வது வாரம் முடித்து விட்டேன் பாபா. நன்றி பாபா, நன்றி பாபா, நன்றி பாபா. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.